நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்வதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
வார்த்தையால் திருப்தியாவே சமூகத்தில் அகமகிழ்வே உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றிக் கொள்ளுவே வார்த்தையால் திருப்தியாவே சமூகத்தில் அகமகிழ்வே சொல்லுமா இயேசையா செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது நித்தம் பெருகும் கிருபை கொண்டது கர்த்தர் எனக்கு நீ தந்தது இயேசையா இயேசையா வாசிக்கே நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா
வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர் ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர் கர்த்தரே தாங்குகிறீர் என் பாதையிலே நோக்கமாயுளே என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறீர் கர்த்தரே தாங்குகிறீர் பாதையிலே நோக்கமாயுளே என் வழிகள் ஒன்றும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर भला है, परमेश्वर का अनुग्रह सदैव के लिए है. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஜீவனையும் கொடுக்கும் என்பதை நாம் விசுவாசிப்போம். हम विश्वास करें परमेश्वर का वचन हमारे जीवन में एक बदलाव को, एक जीवन को लेकर आएगी. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மை நினைவு கூர்ந்தார். प्रभु यीशु मसीह क्रूस पे हमें याद किया है. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக அவர் மரித்தார். यीशु मसीह क्रूस पे हमारे सारे पापों के लिए, श्रापों के लिए, बीमारों के लिए वो अपनी जान को दिया है. ஏசாயால வாசிக்கிறது போல அந்த சிலுவையில் வரப்போகிற சந்ததியை அவர் கண்டார். वो क्रूस पे जैसा यशाया नबी में लिखा गया है, सो क्रूस पे उसने हमारी वंश को देखा है. அப்ப இயேசு தன்னுடைய ஊழியத்துல 3 வருடத்துல அந்த கடைசி பகுதியில தான் நம்ம நினைவு கூர்ந்தாரா அப்படின்னு ஒரு क्वेश्चन வருது பாத்தீங்களா? तब हमारे एक सवाल आती है, क्या यीशु मसीह अपनी सेवकाई की उस अंतिम समय में ही हमें याद किया है क्या? தன்னுடைய ஊழியத்தின் எல்லா நாட்களிலும் அந்த 3 வருட காலம் முழுவதும் வெறும் யூதர்களுக்கும் மாத்திரம் அவர் ஊழியம் செய்து அவர்களை மாத்திரம் அவர் நினைத்தாரு, நம்மளை கடைசி நேரத்தில் தான் நினைத்தார் என்று நம்ம யோசிக்கலாம் சில சமயத்தில். कई बार हमें ये सोच सकते हैं कि यीशु मसीह अपनी जिंदगी भर के लिए केवल यहूदियों के लिए आया है, यहूदियों के लिए सब कुछ किया है, लेकिन उस सेवकाई के अंतिम समय में होकर हमें याद किया करके इस तरह हम सोच सकते हैं. அப்படி இல்ல, ऐसा नहीं है. ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே நம்மை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். हमारी से प्रभु यीशु मसीह अपने सेवकाई की शुरुआत से ही वो हमें याद किए हैं. ஆமென். आमीन. எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை. लूका रचित सुसमाचार अध्याय 4 की ओर हम पलटें. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே जैसे यीशु मसीह की बपतिस्मा हुई तुरंत பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அவர் யோர்தானை விட்டு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். पवित्र आत्मा से भरा हुआ यीशु यरदन से लौटा और 40 दिन तक आत्मा के सिखाने से जंगल में फिरता रहा. யூதருடைய கலாச்சாரத்தின்படி 30 வருட காலம் அவர்கள் வீட்டில தான் இருப்பார்கள். ஒரு ஆண் மகன் 30 வருடத்துக்கு பிறகுதான் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே போவதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு. यहूदियों की रीति रिवाज के अनुसार एक लड़का जो है अपने उम्र 30 होने तक अपने घर पे ही रहना पड़ेगा, उसके बाद ही वो बाहर जा सकता है. சோ அப்படியாக இவர் 30 வயதுல வெளியே போகிறார், ஞானஸ்தானம் பெறுகிறார். உடனே அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கல, அவருக்கு சில சோதனைகள் வருகிறதை நான் பார்க்க முடிகிறது. तो यीशु मसीह 30 उम्र होने के बाद वो बाहर गए और बपतिस्मा लिया है और
तुरंत उन्होंने अपनी सेवा को शुरू नहीं किया, वरन उनके पवित्र आत्मा की ओर से एक परीक्षा में गए। சுமார் 40 நாள்கள் அவர் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் வனாந்திரத்தில் அவர் இருக்கிறார். यानी 40 दिन और रात उन्होंने उपवास में, प्रार्थना में, उस जंगल में, वनांतर में थे। அந்த நாட்களில் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டு उन दिनों में शैतान की ओर से उन्होंने परीक्षा पाया है சோதனையில அவர் ஜெயித்தெழுந்தவராய் அவர் புறப்படுகிறார். और उस परीक्षा में उन्होंने जीता हुआ वहां से निकला है। இப்ப 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது अब 14 आयत से लेकर जब हम पढ़ते हैं, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. फिर यीशु आत्मा की सामर्थ्य से भरा हुआ गलील को लौटा और उसकी चर्चा आसपास के सारे देश में फैल गई। 40 நாள் உபவாசத்துல அவருடைய சரீரம் ரொம்ப வீக்கா இருக்கிறது. 40 दिन के उपवास में उनका शरीर बिल्कुल बहुत ही थका हुआ था। ஆனா இப்ப அவருக்கு வித்தியாசமான ஒரு பலன் கிடைக்கிறது. அதுதான் ஆவியானவருடைய பலனா இருக்கிறது. अब यीशु मसीह के लिए और कहीं से एक बल मिला है, वही है पवित्र आत्मा की ओर से। சில சமயத்துல நம்ம லைஃப்ல கூட நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்கும், ஆனா நம்முடைய ஆத்மாவை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு பலமா இருக்கிறதை நம்ம கண்டுகொள்ள முடியுங்க. कई बार हम अपने शरीर में इतनी निर्बलता होते हैं, लेकिन हमारी आत्मा बल से भरा हुआ हम पाते हैं। சில பேர் பார்க்கும்போது சரீரத்தை நல்ல புஷ்டியா ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க, ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா பார்த்தீங்கன்னா பலன் அடைந்து ஒரு பயத்தோடு வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். लेकिन कुछ ऐसे भी लोग हैं जिनका शरीर देखने में लगता है बिल्कुल बेहतर लगता है, लेकिन आत्मा जो है बहुत ही कमजोरी लगता है। சோ உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நம்முடைய ஆத்மா பலன் அடையக்கூடியதா இருக்கிறது. तो हमारी प्राण जो है उपवास और प्रार्थना के द्वारा बल को प्राप्त करती है। ஆமென். आमीन। 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 14 आयत से लेकर पढ़ेंगे। 16ல 16 में, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வருகிறார். और वह नासरत में आया जहां पाला पोसा गया था। ஹல்லேலூயா. हालेलुया। தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கத்தோடு என்ன செய்றாரு? नासरत அவர் வருகிறதை பார்க்கிறோம். यानी अपनी सेवा को शुरू करने के एक बड़ी उद्देश्य के साथ यीशु मसीह नासरत की ओर आ रहे थे தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். और अपने रीति के अनुसार शब्द के दिन आराधनालय में जाकर उन्होंने पढ़ने के लिए खड़ा हुआ। அப்ப அவருக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன? எப்பொழுதும் ஜெப ஆலயத்துக்கு போக வேண்டும். यानी यीशु मसीह के पास एक रीति था। क्या था? वो हमेशा आराधनालय में जाकर वो प्रार्थना किया करते थे। பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, அங்க வாசிக்கிறதுக்கு எழுந்தும் நிற்கிறார். वो केवल जाते ही नहीं, वरन वहां पर पढ़ने के लिए वो खड़े भी थे। அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. तब यशाया भविष्यवक्ता की किताब पुस्तक उनके हाथों में दी गई थी அவர் அந்த புத்தகத்தை விரித்தார். और उसने पुस्तक खोला। பாருங்க, அந்த லூக்கா ரொம்ப அழகா நேர்த்தியா எழுதியிருக்கிறார் இந்த காரியத்தை. यानी इन बातों को लूका ने बहुत ही सुंदर तरीके से लिखे हुए देखते हैं। இயேசு ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். यीशु मसीह आराधनालय में गए வாசிக்கிறதுக்கு எழுந்து நிற்கிறார். और पढ़ने के लिए खड़ा हुआ புத்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. और यशाया भविष्यवक्ता की पुस्तक उसको दी गई அவர் புத்தகத்தை விரிக்கிறார். और उसने पुस्तक खोला। பொதுவா நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? அவர் சர்ச்சுக்கு போனாரு, அங்க வசனம் வாசித்தார், அப்படிதான் நம்ம முடிச்சிருவோம். हम हमेशा क्या करते हैं? वो चर्च में गए और वचन पढ़ा, बस इतना ही बोलेंगे। ஆனா லூக்கா இங்க ரொம்ப எல்லாத்தையும் தெளிவாய் ஒவ்வொரு வார்த்தையும் மையப்படுத்தி எழுதுறதுக்கு காரணம், இன்னைக்கு நம்ம இப்படி வாழுகிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். आज लूका ने कोई क्यों इस सारा विवरण को बताया है, ताकि हम अपने आप को जांचे क्या हम क्या करते हैं। நம்ம தேவ ஆலயத்துக்கு போகிறோமா? हम क्या परमेश्वर के भवन के जाते हैं? அங்க போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை அங்க நம்ம வாசிக்கிறோமா? वहां जाते ही क्या हम परमेश्वर के वचन को हम पढ़ते हैं क्या? பைபிளே கொண்டு போக மாட்டேங்கிறோம் சில சமயத்துல. कई बार हम बाइबल लेकर ही नहीं जाते हैं। சரி, அது இருக்கட்டும். कोई இப்போ बात। நீங்க பாருங்க, अब देखिए, இதே போல பைபிளை அங்க இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கல.
ऐसा एक किताब को यानी बाइबल को यीशु मसीह के हाथों में नहीं दिया அல்லது மொபைல் போன்ல இருக்கிற அந்த பைபிள் ஆப்பிள்ல ஓபன் பண்ணி ஏசாயா புத்தகத்தை கொடுக்கல. या मोबाइल फोन में जो हम रखते हैं उस बाइबल ऐप को खोल कर नहीं दिया है சுருள் கொடுக்கப்பட்டிருந்தது. यानी एक बहुत ही बड़ा एक उस सामानों की जो बाइबल था बहुत बड़ा वो दिया गया था. அது சுருண்டு இருக்கும், वो ऐसे वो रोल किया हुआ था, வெயிட்டா இருக்கும். भारी होता है. அதை எடுத்து விரிக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணும். उसे खोलने के लिए भी तो दो लोगों की जरूरत पड़ती है. அதுல ஏசாயா புத்தகத்தை நம்ம பார்த்து उसमें यशाया भविष्यवक्ता की किताब को खोलना है. இப்ப இருக்குது போல அதிகாரம்லாம் அங்க இருக்காது. आज के समान अध्याय तो नहीं रहता है उस அங்க समय में. எந்த விதமான நம்பர்ஸோ வசனங்கள் குறிப்பிட்டெல்லாம் இருக்காது. या कोई नंबर नहीं वहाँ नहीं होता है. ஈவன் பேஜ் நம்பர் கூட இருக்காது. यहाँ तक कि कोई पेज नंबर भी नहीं रहता है. ஆனா அந்த சுருளை என்ன செய்றாரு, விரித்த போது அந்த வார்த்தை இருக்கு பாருங்களேன், அந்த புஸ்தகத்தை விரித்து சரியாக ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை அங்க படிக்க ஆரம்பிக்கிறார். यानी यीशु मसीह ने क्या किया, उस यशाया भविष्यवक्ता की किताब को खोला, बिल्कुल वहाँ पर जो यशाया की वो 61 अध्याय का और उन्होंने खोला और उसी वचन को पढ़ा है. அன்றைக்கு தான் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும், அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும் என்பது பரலோகத்தின் திட்டமா இருந்ததை அங்கு இயேசு நிறைவேற்றினார். यानी उसी दिन ही उन वचन को पढ़ना करके स्वर्गीय योजना को वहाँ पर यीशु मसीह ने पूरा किया है. நம்ம எப்படி பைபிள் வாசிக்கிறோம்? हम कैसा बाइबल पढ़ते हैं? அழகான பைபிளை கர்த்தர் கிருபையினால பிரிண்ட் பண்ணி நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். बहुत ही सुंदर बाइबल को परमेश्वर के अनुग्रह से प्रिंट करके हमारे हाथों में दिया हुआ है. எல்லா புத்தகமும் ரொம்ப அழகாய் வரிசையா வைக்கப்பட்டிருக்கிறது. हर एक किताब बहुत ही सुंदर तरीके से अपने नंबर के हिसाब से रखा हुआ है. அதிகாரங்கள் நம்பர், பேஜ் நம்பர் எல்லாம் ரெட் லைன் என்று சொல்லி எல்லாமே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் अध्याय का नंबर है, पेज नंबर है, सारे बहुत ही अच्छे से और लाल रंग की वचन है, बहुत ही सुंदर तरीके से मिला है. ஆனா பாஸ்ட் ஒரு புத்தகத்தை சொல்லி இந்த அதிகாரத்தை எடுங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் பாருங்க. लेकिन यदि पासवान कहते हैं इस अध्याय के और पलटिए, इस अध्याय के और पलटिए करके, पुस्तक की और पलटिए करके, तो हम ढूंढते रहते हैं, कितना समय लगता है हमें खोलने के लिए. ஆனா இயேசு எப்படி செஞ்சாரு பாருங்களேன். लेकिन यीशु मसीह कैसे किए हैं? ஏன்னா அது அவருடைய வழக்கமா இருந்துச்சு. क्योंकि वो यीशु मसीह का रीति था. இது ஏதோ ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல வருகிற காரியம் அல்ல. एक या दिन दो दिन में आने वाले बातें नहीं. சிறு வயதிலிருந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது இது அவருடைய வழக்கமா இருக்கும். यदि बचपन से ही हम अपने बच्चों को सिखाते हुए आएंगे, वह उनका एक रीति बन जाएगी. ஆமென். आमीन. இயேசு ஒரு வசனத்தை வாசிக்கிறார். अभी यीशु मसीह एक वचन को पढ़े 18வது வசனம். 18वीं आयत में கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், कि प्रभु का आत्मा मुझ पर है, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். इसलिए कि उसने कंगालों को सुसमाचार सुनाने के लिए मेरा अभिषेक किया है. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. और मुझे इसीलिए भेजा है कि बंधुओं को छुटकारा और अंधों को दृष्टि पाने का सुसमाचार प्रचार करूं और कुचले हुओं को छुड़ाऊं और प्रभु के प्रसन्न रहने के वर्ष का प्रचार करूं. ஆமென். आमीन. என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு. तब जहाँ ये वचन लिखा है उसी वचन को और उन्होंने निकाली. இதெல்லாம் தீர்க்க தரிசன வசனமாய் அவரை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் அவர் அந்த வசனத்தை அவர் பார்த்து வாசிக்கிறார். यानी ये सारी वचन यीशु मसीह के बारे में भविष्यवाणी की गई क्यों ना हो, लेकिन इसी वचन को, इसी जगह को उन्होंने निकाली वो और उसे उन्होंने पढ़ा. உங்களை குறித்து எழுதியிருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்த்து வாசிக்க பழகுங்கள். आप अपने बारे में जो वायदा लिखा हुआ है उस वायदाओं को खोलिए और उसे देखिए और उसे आप पढ़िए. இயேசுவுக்கு வசனம் அழகா மனப்பாடமா சொல்லியிருக்கலாமே. यीशु मसीह तो अपने मन से ही, मनन से ही वो बोल सकते थे आराम से, ஆனால் எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. लेकिन उन्होंने जहाँ लिखा है उसी जगह को उन्होंने देखा है. ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். और बहुत ही अद्भुत का एक वचन को उन्होंने कहा है. இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணம்,
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை என்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை அந்த சபையில இயேசு பிரசங்கிக்கிறார். यानी बंधुओं को छुटकारा, अंधों को दृष्टि और कुचले हुओं को छुड़ाना और प्रभु के प्रसन्न वर्ष रहने के वर्ष का प्रचार करना, ये बहुत ही सुंदर वचन को उन्होंने निकाली और वहाँ पढ़ा है. ஆமென். आमेन. குணத்தை பத்தி குணமாக்குறதை அற்புதத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். यानी वो चंगाई करने के अद्भुत कार्य को यहाँ पर वो बता रहे हैं. விடுதலையை பத்தி பேசிட்டு இருக்கிறார். छुटकारे के बारे में बता रहे हैं. ஹalleluya. हालेलुया. இந்த வார்த்தை எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா தான இருந்திருக்கும். जरूर ये वचन सबके लिए बहुत ही आशीष का कारण होता होगा ना. 20வது வசனத்தை வாசிக்கும்போது 20वीं आयत में அவர் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவீடக்காரரிடத்தில் கொடுத்து அங்க போய் உட்கார்ந்துட்டார். तब उसने पुस्तक बंद करके सेवक के हाथ में दी थी और बैठ गया. ஆமென். आमेन. எல்லா வேலைய ரொம்ப அப்படியே பஞ்சுவலா கரெக்ட்டா செய்றாரு பாருங்களேன். यानी अपनी काम को कितनी बेहतरीन तरीके से यीशु मसीह कर रहे हैं. ஆமா. இப்ப ஜெப ஆலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. अब आराधनालय की सारे आंखें यीशु मसीह की ओर लगी थी. ஆமென். आमेन. இப்ப சமுதாயமே இவரை உற்று பார்க்க ஆரம்பித்து விட்டது. यानी सारा समुदाय यीशु मसीह की ओर देखने लगे. ஆமா. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்குகிறார். तब वह उनसे कहने लगा உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைக்கே நிறைவேற போகிறதுன்னு சொல்லிட்டாரு. कि आज ही यह लेख तुम्हारे सामने पूरा हुआ है. இன்னைக்கு என்ன நிறைவேற போகிறது? आज क्या पूरा होने वाला है? இருதயம் நறுகுண்டவர்களுக்கு சுகம் கிடைக்க போகிறது. यानी कंगालों को एक सुसमाचार சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது. और बंधुओं के लिए एक छुटकारा, குருடருக்கு பார்வை கொடுக்க போகிறார். अंधों के लिए दृष्टि நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது. और कुचले हुओं के लिए छुड़ाना. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தானே. ये सारे बहुत ही अद्भुत की वचन है ना. இன்னைக்கே நடக்க போகுதுன்னு சொன்னார் பாத்தீங்களா? उन्होंने कहा ये आज ही पूरा होगा. எல்லாருக்கும் பெரிய ஒரு சந்தோஷமாயிருக்கு. सारे लोग बहुत ही अनंत हो गए. வாவ், சூப்பரான ஒரு வார்த்தை. अरे कितना अच्छा एक वचन है. இத்தனை வருஷமா இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். इतने सालों से हम इसी की इंतजार थे. இந்த சுகத்திற்காக தான் நான் டெய்லி வந்துட்டு இருந்தேன் சபைக்கு. इस चंगाई के लिए मैं हर रोज आया करता था. எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லி வந்துட்டு இருந்தேன். मुझे एक छुटकारा चाहिए करके मैं रोज आता था. இன்னைக்கு நடக்க போகுதா? आज पूरा होने वाला है क्या? வாவ், செம்மையான சூப்பரான வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது. अरे बहुत ही बेहतरीन वचन मेरे पास आई है. எல்லாம் ரெடியா இருந்திருப்பாங்க. सब लोग तैयार रहते होंगे. எதுக்கு? क्या के लिए? அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, अद्भुत को पाने के लिए, சுகத்தை பெற்றுக்கொள்ள, चंगाई को पाने के लिए, விடுதலை பெற்றுக்கொள்ள. छुटकारे को पाने के लिए. எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க, வாங்க 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 இன்னைக்கு செம்மையா காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி. तब सबको बुलाए भी होंगे कि आजा आजा सब आ जाओ, आज बहुत अच्छा कार्य होने वाला है. அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஜெப ஆலயத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் அவரை நோக்கிட்டு இருக்கிறது. இப்ப इसीलिए तो लिखा है जो वहाँ की जितने लोग थी सब लोगों की आंखें यीशु मसीह पर लगी थी. இப்ப இயேசு ஹீரோ மாதிரி ஆயிட்டாரு. यानी यीशु मसीह के हीरो जैसे लग रहे हैं. எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க सब लोग तैयार है அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. अद्भुत को पाने के लिए, ஏன்னா இன்னைக்கு நடக்க போகுது இல்ல. क्योंकि वो आज पूरा होने वाला है ना. நம்ம லைஃப்ல கூட நடந்திருக்குல. कई बार हमारे जीवन में भी ऐसा हुआ है ना. தீர்க்கதரிசன பெருவிழான்னு போயிருப்போம். हम भविष्य वक्ताओं की बड़ी त्योहार करके जाते हैं. அங்க இருந்து தீர்க்கதரிசி யார் யாரோ பேரெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. वहाँ पर भविष्य वक्ता किसी किसी का नाम लेते रहते हैं. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆண்டவரே என் பேரை சொல்லுங்க ஆண்டவரே. हम ऐसे सोचते हैं कि हे प्रभु हमारा नाम भी पुकारना. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? कितने लोग ऐसे सोचे हैं. நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க, ஆனா உங்க பேர் வரவே வராது. आप ऐसे सोचते रहते हैं लेकिन आपका नाम कभी नहीं आता. ஏன்னா என் லைஃப்ல நிறைய நினைச்சிருக்கேன், எங்கெல்லாம் நினைச்சிருக்கணும் அங்கெல்லாம் என் பேரே வந்திருக்காது. लेकिन अपने जीवन में भी कई बार मैंने सोचता था लेकिन कभी भी नहीं आया. கடைசில நொந்து போய் தான் நம்ம வருவோம், ஐயோ என் பேர்லாம் வரலையே, யார் யார் பேரெல்லாம் சொன்னாங்களே. अंतिम में हम ये सोचते हुए आते अरे क्यों मेरा नाम नहीं आया, सबका आया करके. சில பேர் ரொம்ப சோர்ந்தே போயிடுவாங்க, ஒருவேளை ஆண்டவர் நம்மள மறந்துட்டார் போலக்கு, என் பேரெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரே என்று சொல்லி கூட. और कई लोग तो एकदम निराशपन में होते हैं, तो प्रभु मुझे भूल गया क्या, सब लोगों का नाम ले रहे मेरा नहीं ले रहे. சில பேர் என் பேர் கூப்பிட வேண்டும் என்று சொல்றதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. कुछ लोग ऐसे ही आता है मेरे नाम को पुकारना है. ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டு कुछ இருக்காங்க. अद्भुत तो मेरे जीवन में होना करके कई लोग आते हैं. சோ இன்றைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய எதிர்பார்ப்போட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. आज होने वाला करके सब लोग इंतजार में थे. வசனம் 22 வசனத்துல 22वें आयत में எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள். और लिखा है कि वे सारे लोग यीशु मसीह के प्रति अच्छी गवाह दी. என்ன நற்சாட்சி?
क्या दी थी? வாவ், சூப்பரான சர்வர் பேசியிருக்கிறீங்க. यानी बहुत अच्छा प्रभु ने वचन बोला है, அற்புதமான வார்த்தையை நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. अद्भुत का वचन को आपने बोले हैं। இதுவரை எந்த பாஸ்டர் பேசாததெல்லாம் நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. आज ऐसे कोई भी पासवान नहीं बोला, ऐसा वचन को आपने बोला है। எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. यानी हमारे दिल में जो था सब कुछ आप बोला है। நம்ம கூட சொல்லியிருக்கிறோம்ல, हम भी बोले हैं ना। அது மாதிரி தான் அன்னைக்கு எல்லாம் நற்சாட்சியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. वैसे ही उन दिन में भी सारे लोग अच्छी गवाह बोलने लगे, இயேசுவை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. यानी यीशु मसीह को उन्होंने बढ़ाई करने लगी। அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம். यानी यीशु मसीह के मुंह से निकलता हुआ कृपा से भरा हुआ वचन को देखकर वो अचंभव हुआ है। இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவான்ட்டான் டக்குன்னு. और उन्होंने कहने लगा ये तो यूसुफ का पुत्र नहीं। இப்பெல்லாம் பேசுறானே, எங்கது பேசுறான், இந்த அறிவு எங்கது இருக்கு, அப்படி இப்படி பயங்கரமா எல்லாரும் நற்சாட்சி கொடுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. यानी सारे लोग उनके सराहने लगे और ऐसे बोलने लगे, இயேசு அமைதியா பார்த்துட்டே लेकिन இருக்கார். यीशु मसीह चुपचाप देख रहे थे। இப்பதான் ஒரு வெடிகுண்டு எடுத்து போட போகிறார். अब ही वो एक बम फटने वाले थे। 23ஆம் வசனத்துல 23वें आयत में இயேசு அவர்களை நோக்கி, यीशु मसीह ने उनसे कहा, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகுமுரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊரராகிய இவ்விடத்தில் செய்ய என்று நீங்களும் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம் டாரு. उसने उनसे कहा, तुम मुझ पर ये कहावत अवश्य कहोगे कि हे वेद, अपने आप को अच्छा कर, जो कुछ अपने हमने सुना है कि कफरनहूम में किया गया है उसे यहाँ अपने देश में भी कर। இங்க ஒரு பழமொழியை எடுத்து சொல்றாரு. यानी कहावत को बोला है, அது அவனுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ தெரியல. पता नहीं उन लोग कितना समझे। அதை புரியறதுக்கு ரெண்டு விதமான ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்ல போகிறார். उसे समझाने के लिए और दो उदाहरण को भी बता रहे थे। 25ஆம் வசனத்துல 25वीं आयत में, அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைப்பட்டிருந்தது, தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தாலும் ஆயினும் எலியா சீதேன் நாட்டில் உள்ள சரப்பெத்தா ஊரில் இருந்த ஒரு விதைவிடத்தில் அனுப்பப்பட்டானே அல்ல, மற்ற இடத்தில் அனுப்பப்படவில்லையே என்றாரு. 25वें आयत में, और मैं तुमसे सच कहता हूँ कि एलिया के दिनों में सब जब 3.5 वर्ष तक आकाश बंद रहा, यहाँ तक कि सारे देश में बड़ा अकाल पड़ा, तो इज़राइल में बहुत सी विधवाएं थी, पर एलिया उनमें से किसी के पास नहीं भेजा गया, केवल सौदे के सारफत में एक विधवा के पास। ரெண்டாவது இன்சிடென்ட் சொல்றாரு. और दूसरा, எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல இஸ்ரவேலுக்குள்ள அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆயினும் எலிசா சிரியா தேசத்தனாகிய நாகமானை அல்லாமல் அவர்கள் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லையே என்ற சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஒரு ஆணி அடித்தார் பாருங்க. और दूसरा उदाहरण को भी बता रहे थे 27वें आयत में, और एलीशा भविष्यवक्ता के समय इज़राइल में बहुत से खोड़ी थे, पर नामान सुरयानी को छोड़ उनमें से कोई शुद्ध नहीं किया गया। இயேசு ரெண்டு இன்சிடென்ட் சொல்லியிருக்கிறார். यानी दो घटनाओं को प्रभु बता रहे हैं, ரெண்டுமே பழைய ஏற்பாட்டுல இருந்து அவர் இங்க மென்ஷன் பண்ணுகிறார். दोनों को पुराना नियम से ही बता रहे हैं। இந்த நேரத்துல कौन सा समय पे? எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு நற்சாட்சியை அப்படி வாரி வழங்கி கொண்டிருக்கிற நேரத்துல ரெண்டு காரியத்தை சொல்றாரு. यानी सब लोग यीशु मसीह के बारे में सराह रहे थे और अच्छी बातें कर रहे थे, तब इन्होंने ये दोनों उदाहरण को बताया। இது ரெண்டுமே ஆண்கள் மேல அடிக்கிற ஒரு பெரிய அடியா இருக்கிறது. ये दोनों संभव घटना जो है उनके विरोध फटने वाले बम जैसे था। என்ன இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட்? पहला इंसिडेंट क्या था? எலியா வாழ்ந்த நாட்கள்ல 3 வருஷம் 6 மாதம் 3 வருஷம் எதுவுமே நடக்கல. அதாவது பஞ்சம், மழை இல்ல, ஆனா இஸ்ரவேலுக்குள்ள நிறைய விதவைகள் இருந்தாங்க இல்லையா? ஆமா. ஆனா இந்த எலியாவின் மூலமா கர்த்தர் யாரை போஷித்தார்னா, சீதோன் நாட்டில் இருக்கிற ஒரு விதவை, அந்நிய விதவை, ஒரு புறச்சாதி விதவை, அந்த நாட்டில் இருக்கிற விதவையை தான் கர்த்தர் போஷித்தாரு அப்படின்னு சொல்றாரு. यानी एलिया के समय पर 3.5 वर्ष तक बड़ी अकाल पड़ा था। उस वक्त में कई विधवाएं इज़राइल में थी, लेकिन परमेश्वर ने एक अन्य जाति सौदे के सारपत में एक विधवा थी, अन्य जाति की थी, उन्हीं को ही परमेश्वर ने एलिया की ओर से
खिलाया पिलाया है। இரண்டாவது இன்சிடென்ட் சொல்றாரு, எலிசாவை பத்தி சொல்றாரு. दूसरा एलीशा नबी के बारे में बता रहे हैं। ஏன்னா யூதர்கள் இந்த எலியா, எலிசா, மோசேக்கு மிகுந்த ஒரு கனம் மரியாதை செலுத்துற மனிதர்களா இருக்கிறார்கள். क्योंकि यहूदी जो लोग जो है एलिया नबी, एलीशा नबी और मूसा और के लिए बहुत ही आदर सम्मान दिया करते थे। அந்த நாட்கள்ல நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா எலிசா தீர்க்கதரிசி யாருக்கு சுகத்தை கொடுத்தாரு? சீரியா தேசத்துல இருக்கிற புறஜாதியாகிய நாகமானுக்கு தான் சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்றபோது, यानी उन दिनों में इजराइल में बहुत से खोड़ी थे एलीशा के समय पर, लेकिन वो अन्य जाति नामान सूर्यानी को छोड़ और किसी को उन्होंने शुद्ध नहीं किया करके यहाँ पर बताते हैं। இந்த ரெண்டு இன்சிடென்ட் மூலமாய் மறைமுகமாய் இயேசு சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, इन दोनों घटना के द्वारा यीशु मसीह क्या बताने आ रहे थे? ஆல்ரெடி உங்களுக்குள்ள நிறைய விதவைகள் இருந்தாங்க, நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காம போயிருச்சு. யாரோ ஊர் பேர் தெரியாத ஒரு புறச்சாதிக்கு தானே கர்த்தர் செய்தாரு. சோ அதே போல நான் வந்திருக்கிற இந்த விஷயம், நான் பேசின இந்த வார்த்தைகள், இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள், நான் அறிக்கை பண்ண இந்த விடுதலை, இந்த சுகம், இது எல்லாம் உங்களுக்கு இல்ல, அந்த புறஜாதிகளுக்கு நான் செய்ய போகிறேன் என்பதை இங்கு சொல்லும் போது यीशु मसीह उनसे ये बताने आ रहे हैं, जैसे कि एलीशा नबी और एलिया नबी के समय में हुआ था, यानी इजराइल के अंदर नहीं लेकिन अन्य जाति के बीच में बड़े बड़े कार्य हुई, वैसे ही आज ये सुसमाचार का वचन जो मैंने कहा है, भविष्यवाणी, ये वचन आपके बीच में नहीं वरन अन्य जातियों की बीच में होगा करके इन बातों को बताने आ रहे थे। இயேசு தன்னுடைய சொந்த ஊர்ல தன் சொந்த ஜனங்களுக்கு முன்பாக முதல் செய்தியிலேயே புறஜாதிகளாகிய நம்மை அங்கு அவர் நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறார்கள். यानी यीशु मसीह अपने पहले प्रचार में ही, अपने पहला कार्य में ही, जब अपने लोगों के पास बातें कर रहे थे, उसी वक्त ही उन्होंने अन्य जाति आपको और मुझको याद किए हैं। ஆமென் आमीन। எத்தனையோ பேர் அங்க இருந்துட்டு நற்சாட்சியை சொன்னவங்கலாம் இப்ப வேற மாதிரி ஆயிட்டாங்க. वहां जितने लोग थे सारे यीशु मसीह को सराह रहे थे, अब उन्होंने दूसरा में बदल गया है। 28 வசனத்துல 28वीं आयत में, ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும், आराधनालय में जितने थे सब, யார் அவங்கலாம்? ये कौन थे? இயேசுவை பார்த்தவங்க தான், यीशु मसीह को देखने वाले थे, இயேசுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க தான். यीशु मसीह के दोस्त होंगे, अपने रिश्तेदार होंगे। எல்லாரும் இவங்களை கேட்ட பொழுது जब ये बातें वे सुन रहे थे கோபம் உண்டு, और क्रोध में भर गए। பாருங்களேன் மனிதனுடைய மனசை பாத்தீங்களா? मनुष्यों की हृदय को देखिए। இன்னைக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் செய்ய போகிறான்னு சொன்ன உடனே ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. आज यीशु मसीह आपके बीच में एक अद्भुत करेंगे करके तो बहुत ही आनंदित तो हो गई, ஆனா இது உனக்கு இல்லடா, இது வேற ஒருத்தருக்குன்னு சொன்ன உடனே கோபம் ஆயிட்டாங்க. பாருங்களேன், और तुरंत ये आपके लिए नहीं वरन औरों के लिए करके कहते ही तुरंत गुस्से में आ गए। நற்சாட்சியை சொன்னவங்க அடுத்த நிமிஷமே கோபம் ஆயிட்டாங்க. जो सराग रहे थे यीशु मसीह को, अगला क्षण में ही उन्होंने यीशु मसीह के विरुद्ध क्रोध उठाने लगे। எல்லாம் எந்திரிச்சு सब लोग उठे இயேசுவை ஊருக்கு புறம்பே தள்ளுறாங்க. और यीशु मसीह को नगर को बाहर लेकर आए। எந்த ஊர்ல இவர் வளர்ந்தாரோ, जिस देश में उन्होंने पालन पोषण किया गया, எந்த ஊர்ல இவர் கல்வி கற்றுக்கொண்டாரோ, जहाँ पर उन्होंने अपनी पढ़ाई करी, எந்த ஜனங்களுக்கு முன்பாக இவர் வாழ்ந்து காட்டினாரோ, जिन लोगों के सामने उन्होंने अपना जीवन बिताया, எந்த ஆலயத்துல இவர் ஊழியம் செய்தாரோ, जिन आराधनालय में उन्होंने अपनी सेवा करी, அதே இடத்துல उसी स्थान में ஒரு மிகப்பெரிய அவமானம் வந்தது. இப்ப इनके लिए अभी एक बहुत बड़ा अपमान आया है। அதான் சொல்லுவாங்களா, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? जिसे कहते हैं ना लोग, अपने गांव से आपको अलग किया जाता है, அதே மாதிரி தான் இப்ப இயேசுவுக்கு நடக்குது. ऐसा कुछ यीशु मसीह के साथ भी हो रहा है। யாரு நிமித்தம் நடக்குது? किसके चलते? நம்மளுக்காக அவர் பேசினதுனால தான். यानी हमारे लिए उन्होंने बातें करी, इसीलिए ऐसा हो रहा है यीशु मसीह के साथ। நம்ம நிமித்தமாக சொந்த ஜனங்களால அவர் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். यानी अन्य जाति हमारे लिए उन्होंने पक्ष में बोला है, इसीलिए अपने उनके लोग उनको अलग कर दिए हैं। அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபமா இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு वो गुस्सा कैसा गुस्सा था उन दिनों में पता है? செங்குத்தான மாலையிலிருந்து அந்த சிகரத்திலிருந்து அவரை கீழே தள்ளி விடுவதற்கு அவங்க போனானுங்களா. और उन्होंने क्या करते थे यीशु मसीह को, वो पहाड़ पर उनका नगर बसा हुआ था, उससे उसकी चोटी पर से चली कि उसे वहां से नीचे गिराए। எந்த அளவுக்கு ஒரு அவமானம் பட்டிருக்கு பாருங்க. देखिएगा उनको कितना गुस्से में भरे हुए उनको कितना अपमान किया है। 40 நாள் உபவாசம் இருந்தாரு.
40 दिन की उपवास किया, பிசாசு கொண்டு வந்த சோதனையெல்லாம் ஜெயித்தாரு. शैतान की परीक्षा से जीता। ஸோ இங்க வந்து தன் சொந்த ஊர்ல ஒரு கனமும் மரியாதையும் கிடைத்திருக்கலாம், ஆனா அதுக்கு பதிலாக அவமானம் கிடைத்தது. காரணம் நம்மை நினைவு கூர்ந்ததா. लेकिन अपने गांव में अगर उनके लिए एक बढ़ाई होनी चाहिए, लेकिन उनको अपमान निंदा मिला, कारण हम लोग है। நம்ம எப்படி நினைவு கூர்ந்தா தெரியுங்களா? हमें कैसा प्रभु ने याद किया है? பழைய ஏற்பாட்டுடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்மோடு கூட லிங்க் பண்ணுவதற்கு அவர் முயற்சி பண்ணும்போது அங்கு அவருக்கு ஒரு அவமானம் வருகிறது. यानी पुराना नियम की उन अद्भुत कर्मों को हमारे अन्य लोगों के साथ जब वो जोड़ रहे थे, तब होकर उनके विरोध में लोग गुस्से उठे। அதனால தான் நான் ஆல்ரெடி பேச ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு காரியத்தை நான் சொன்னேன். इसलिए शुरुआत के समय पर भी एक बातों को कहा था। இயேசு ஏதோ தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாளில, ஊழியத்தின் கடைசி நாளில சிலுவையில தான் உங்களை என்னையும் நினைவு கூர்ந்தார் என்பது மாத்திரமல்ல, தன்னுடைய ஊழியத்தின் முதல் நாளிலே, முதல் பிரசங்கத்திலே, முதல் அனுபவத்திலேயே, தன்னுடைய சொந்த ஊரிலே உங்களை என்னையும் அவர் நினைவு கூர்ந்ததுனால தான் அவர் புறக்கணிக்கப்பட்டார். यीशु मसीह क्रूस पे ही आपको और मुझको याद किया, ऐसा नहीं है, वरन उन्होंने अपने सेवकाई की पहला दिन में ही उन्होंने आपने आपको और मुझको याद किया, इसीलिए उनके अपमान मिला, निंदा मिला है। ஆமென். आमीन। அப்ப நம்மை நினைவு கூறுகிற தெய்வம் இயேசு. यानी हमें याद करने वाला, स्मरण करने वाला परमेश्वर यीशु है। ஹல்லேலூயா. हालेलुया। அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். केवल उन दिन में ही नहीं, वरन आज भी वो आपको याद करते हैं। நினைவு கூறுவது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசியும் கொண்டிருக்கிறார்கள். वो केवल स्मरण करने वाला प्रभु नहीं, वरन आपके और मेरे प्रति वो विनती भी करते हैं। எவ்வளவு புறஜாதியா இருந்தாலும் பரவாயில்லை, जितना भी हम अन्य जाति की क्यों ना हो, ஆமான் மூல ஒரு குஷ்டம், ஒரு அருவருப்பான ஒரு வியாதி, ஆமா அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, என்னையும் உங்களையும் வாக்குத்தத்தத்தோடு கூட லிங்க் பண்ணுவதற்கு எங்கள் இயேசு அவர் போதுமானவராயிருக்கிறார். हम जितने भी खराब क्यों ना हो, नामान जैसे खोड़ी से भरे हुए क्यों ना हो, लेकिन आपको और मुझको अपने वादाओं के साथ प्रभु जोड़ते हैं और हमें वो उसमें से छुटकारा देने के लिए वो सामर्थ्य भी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்களேன் இயேசு. कितना अच्छा परमेश्वर है हमारा प्रभु यीशु। ஆமா, அது இன்றைக்கே நிறைவேற போகிறது. वो आज ही आपके जीवन में पूरा होगा। அதான் நான் சொல்றேன், உங்களுக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை, इसीलिए हम ये कहते हैं, आपके लिए जो कहा गया वादाओं को, உங்களுக்காக பேசப்பட்ட வாக்குத்தத்தங்கள், आपके लिए भूला गया वादाओं को, உங்களுக்காக எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்களை आपके लिए लिखा हुआ वायदाओं को நீங்கள் வாசிக்க பழகுங்கள். आप उसे देखिए और पढ़ने के लिए सीखिए। ஆமென். आमीन। அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள். उस वचन को बोलते रहें। ஆமென். आमीन। அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. उस वचन में जीवन है। இயேசு சொல்லிட்டாரு, இது புறஜாதிகளுக்கு நிறைவேற போகிற காரியம், இன்றைக்கே நிறைவேற போகிறது என்பதை இயேசு ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறார். क्योंकि यीशु मसीह ने कह दिया है, ये आज ही पूरा होगा, वो अन्य जातियों के बीच में पूरा होगा करके उन्होंने कह दिया है। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போகிறார். और प्रभु यीशु मसीह उनके बीच में से निकल कर चला गया। ஆமா, ஒரு சொந்த ஊர்ல இருந்து விட்டுட்டு போகிறது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்லவே. अपने गांव को छोड़कर जाना एक साधारण बात नहीं है। ஆனாலும் ஏன் போனார் தெரியுங்களா? உங்களுக்காக எனக்காகத்தான் அதை வெறுத்து விட்டு போகிறார். लेकिन यीशु मसीह क्यों गए? आपको मुझको याद करते हुए, स्मरण करके हुए उन्होंने गए। நினைவு கூறும் தெய்வமே நன்றி ராஜா. हमें याद करने वाले, स्मरण करने वाले परमेश्वर तेरा धन्यवाद करते हैं। எங்களுக்காக நீ பல அவமானங்களை நீங்க பெற்றெடுத்த தெய்வமே நன்றி ராஜா. हमारे लिए कई अपमान, निंदा को अपने पाया है, तेरा धन्यवाद प्रभु। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। சோ அவருடைய சிலுவையில நம்ம நினைவு கூர்ந்த தெய்வம் அவருடைய முதல் ஊழியத்திலையும் நம்ம நினைவு கூர்ந்திருக்கிறார். क्रूस पे जिस परमेश्वर ने आपको मुझको याद किया, उन्होंने अपने सेवकाई की पहला दिन में, पहला कार्य में ही उन्होंने आपको मुझको याद किया है। இயேசு வனாந்திரத்திலிருந்து இங்க வருவதற்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அவர் நடந்து வந்திருக்கிறாருங்க. यानी उस वनांतर में से यहाँ गलील के और आने के लिए 100 मील दूर उन्होंने चलकर आए। ஆனாலும் 100 கிலோமீட்டர் நடந்து வந்தும் அவருடைய சரீரத்தில் உச்சக்கட்ட பலவீனம் இருந்தாலும் அங்கு அவருக்கு மரியாதை கிடைக்கல, அவமானம் கிடைத்தது. அதையும் அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். காரணம்
உங்களை என்னையும் அவர் நினைவு கூர்ந்தார். उन्होंने 100 मील दूर चलकर आए, अपने सारे शरीर में इतनी बड़ी एक थकावट में भी उन्होंने सारे अपमान निंदा को भी उन्होंने पाया है, उसे भी उन्होंने ग्रहण कर लिया है, कारण आप और हम उनके ध्यान में थे। ஆமென். आमीन। ஜெபம் பண்ணுவோமா? आइए प्रार्थना करें। நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. खुदावन हम तेरा धन्यवाद के दिल से हम स्तुति करते हैं। இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. यीशु मसीह तेरा धन्यवाद, நீர் எங்களை நினைவு கூர்கிற தெய்வமா இருக்கிறதுக்காக आप हमें स्मरण किया है, धन्यवाद। உம்முடைய ஊழியத்துல நினைவு கூர்ந்தீங்க. तेरी सेवकाई में हमें याद किया है, உங்க சொந்த ஊரிலே எங்களை நினைவு கூர்ந்தீங்க. आप अपनी गांव में आप हमें याद किया, உங்களுடைய சொந்த சபையில நீங்க என்னை நினைவு கூர்ந்தீங்க. आप अपनी कलीसिया में हमें याद किया है, உங்களுடைய முதல் பிரசங்கத்துல நீர் எங்களை நினைவு கூர்ந்தீங்க. आप अपनी पहला प्रचार में भी आपने हमें याद किया है। எங்களை நினைவு கூர்ந்தது மாத்திரமல்ல, எங்களை பற்றி நீங்க பேசினதுனால எத்தனையோ அவமானம், எத்தனையோ கிண்டல்கள், கோபங்களை நீங்க பார்த்தீங்க, ஆனாலும் மிகுந்த பொறுமையோடு இருந்தீங்களே, அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். केवल हमें याद ही नहीं किया, वरन हमारे चलते आपने अपमान निंदा को पाया, तब भी आपने वो सब कुछ सह लिया है हमारे याद करने के लिए। அடே, பழைய ஏற்பாட்டுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் இங்க நீங்க சொல்லி இந்த புறஜாதிகளுக்கு நீங்க லிங்க் பண்ணுவதற்கு நீங்க முயற்சித்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திர ராஜா. पुराना नियम की हर एक वायदाओं को बताकर खुदावन अन्य जाति को उसके साथ आपने लिंक किया है, खुदावन हम तेरा धन्यवाद करते हैं। நிச்சயமாகவே இந்த வார்த்தை நாங்கள் புறஜாதிகளா இருந்தாலும் எங்களுக்கும் அதை நீங்க எழுதி இருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். यदि हम अन्य जाति के क्यों ना हो, तब भी आपने इन वचन को हमारे लिए लिखा है, खुदा हम तेरा धन्यवाद करते हैं। எங்களுக்கு என்று எழுதி இருக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் கண்டு அதை வாசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக। जो हमारे लिए लिखा उन वायदाओं को हम देखें और पढ़े और उसको ग्रहण करें, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம், उस वचन को विश्वास करते அந்த हैं, வார்த்தையை நாங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுகிறோம், उस वचन को अपने मुंह से ग्रहण करते हैं, अंगीकार करते हैं। அது சமரியாவில் இருந்த அந்த அந்த குஷ்டரோகிக்கு மாத்திரம், நாகமானுக்கு, சிரியாவில் இருந்த நாகமானுக்கு மாத்திரமல்ல, அந்த விதவைக்கும், சீதோனில் இருந்த விதவைக்கும் செய்த தேவன் எங்களுக்கும் நீங்க செய்யற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா। सौदा की उस विधवा के लिए केवल नहीं, वरन आपने उस नामान के, सीरिया देश की नामान को भी जो किया है, उस कार्य को हमारे लिए भी करने के लिए भी सामर्थ्य है खुदावन। நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், धन्यवाद करते நன்றியோடு हैं, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்। धन्यवाद राजा। சிலுவையில் நினைவு கூர்ந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம்। क्रूस पे भी हमें याद किया है, धन्यवाद। ஆமென்। இந்த வார்த்தை கேட்டுக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம்। इस वचन को सुनने वाले हर एक के लिए धन्यवाद पिता, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க। आशीषित कर बल दे खुदावन। இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே। उद्धार करता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, मेरे जीवित परमेश्वर। आमीन। आमीन आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக। यहोवा परमेश्वर आप सभी को आशीषित உங்களை करें। நினைவு கூரும் தெய்வம் இயேசு। आपको याद करने वाला, स्मरण करने वाला परमेश्वर यीशु है। Thank you, praise the Lord, God bless you। सबको जय मसीह की।